அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், நெட் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது டிசம்பர் 2025 நடந்த தேர்வுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். அழகு 8, அதாவது தமிழக வரலாறோட கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன, அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். பட்டியல் 1 மன்னருடைய பெயர்களும், பட்டியல் 2 மெய்கீர்த்திகளும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்துக்கலாம். பட்டியல் 1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், முதற் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராசாதி ராச சோழன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் மெய்கீர்த்திகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதற்கான பதில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீலகண்ட சாஸ்திரி எழுதினிய சோழர்கள் அப்படிங்கிற அந்த புக்ல வந்து இதற்கான பதில் எல்லாம் இருக்கு. சரி, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். விக்ரம சோழனுக்கு புகழ் மாது விளங்க செயமது விரும்ப, அப்புறம் கடல் சூழ்ந்த பர்மா தரும் அப்படிங்கிறது, பூமாலை மிடைந்து பொன்மாலை திகழ, பூ மண்ணு பதுமம் பூத்த வேலுலகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதே போல பாண்டியர்களுக்கும் கொடுத்திருப்பாங்க. அது எந்த புக்ல படிக்கலாம்னா, பாண்டியர் வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புக்ல வந்து நம்ம அதை வாசிக்கலாம். விடை வந்து 2வது ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க. விக்ரம சோழன் அப்படிங்கிறதுக்கு பூமாலை மிடந்து பொன்மாலை திகழ அப்படிங்கிறதும், 2ஆம் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறதுக்கு பூ மண்ணு பதுமம் பூத்த வேலுலகும் அப்படிங்கிறதும், முதற் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறதுக்கு புகழ் மாது விளங்க செயமது விரும்ப அப்படிங்கிறதும், 2ஆம் ராசாதி ராச சோழன் அப்படிங்கிற அந்த சோழனுக்கு கடல் சூழ்ந்த பர்மா தரும் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்காங்க. ராசகேசரி என்னும் பட்டத்தை தானே புனைந்து கொண்ட சோழன். பொதுவாவே ராசகேசரி அப்படிங்கிற பட்டம் வந்து நிறைய சோழர்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கறத முன்னாடியே படிச்சிருக்கோம். இந்த ராசகேசரிங்கிற பட்டத்தை கொஸ்டின் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க. தானே புனைந்து கொண்ட சோழன் அப்படிங்கிற அந்த கேள்வி. தானே புனைந்து கொண்டவன் யாரு அப்படின்னா கண்டராதித்தன் தான் தானே புனைந்து கொண்டார். மத்தபடி இந்த ஆதித்த சோழனா இருக்கும், அரிஞ்சயன் சோழனா இருக்கும், இவங்களுக்கெல்லாம் அந்த பட்டம் இருக்கு. ஆனா அது வந்து அவங்களா வச்சுக்கல. சரிங்களா? அப்ப தானே புனைந்து கொண்ட சோழன் சொல்லும் போது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டராதித்த சோழன் தான் அதுக்கு வந்து விடையா இருப்பாரு. சரிங்களா? அதாவது முதல் பராந்தகனுக்கு பின்னாடி ராஜகேசரி அப்படிங்கிற பட்டத்தோட அரியணை ஏரியா வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டராதித்த சோழன். சரிங்களா? அவ பராந்தகனுக்கு ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. கண்டராதித்த சோழன் வந்து அவரே அந்த பட்டத்தை வச்சுக்கிட்டு உள்ள போயிருக்காரு. சரிங்களா? பராந்தகன் மகன் பல கோயில்கள் இவர் காலத்தில் புனரமைப்பு பண்ணிருக்காங்க. முதலாம் பராந்தக சோழன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவரு 907 இருந்து 955 வரைக்கும் மதுரை கொண்ட கோப்பரகேசரி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டு பாண்டிய நாட்டை வெற்றி பண்றாரு. அப்புறம் அது இல்லாம வீரநாராயண ஏரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு ஏரியா, அந்த ஏரி வந்து இருந்திருக்கு. ஆதித்த சோழன் அப்படிங்கிறவரு 870 இருந்து 907 வரைக்கும் இருந்திருக்காரு. தஞ்சை பெரிய கோயில கட்டியிருக்காரு. கரிகாலன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர்ல வந்திருப்பாரு இல்லைங்களா? சரி, அடுத்து பராந்தகனோட தந்தையா அவர் இருந்திருக்காரு. அப்புறம் அரிஞ்சய சோழன் அப்படின்னு சொல்லிட்டு 956 இருந்து 957 வரைக்கும் இருந்திருக்காரு. அவர் பராந்தகனுடைய மகனா இருந்திருக்காரு. பட்டயம் எழுத பல்லவர் பயன்படுத்திய மொழிகள். பல்லவர்கள் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னாவே வடமொழிதான் மோஸ்ட்லி வரும். வடமொழியில என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்கன்னா பிராகிருதம் எழுதாங்கன்னு சொல்லி பாக்குறோம். பின்னாடி ஒரு 7ஆம் நூற்றாண்டு கிட்ட கிரந்த தமிழ்ல எழுதாங்கன்னு சொல்லி பாக்குறோம். வட்டெழுத்து அவங்க காலத்துல பயன்பாட்டுல இல்ல. அப்ப எப்ப வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வடமொழி வரும், பிராகிருதம் வரும், கிரந்த தமிழ் வரும். அப்ப ஏ பி டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சரியா இருக்கும். சரிங்களா? சமஸ்கிருதம் அப்படிங்கிறது நம்மளோட ஆட்சி மொழியாவே இருந்திருக்கு. செப்பு பட்டயங்கள் எழுதுறதுக்காக அதிகமா பயன்படுத்தின மொழியாகவும் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. கிரந்த தமிழ்ல பார்த்தோம்னா பின்னாடி பிற்கால பல்லவர்கள் பயன்படுத்தின மொழிதான் கிரந்த தமிழ் அப்படிங்கிறது. பின்னாடி வந்த காலத்துல பல்லவர்கள் பயன்படுத்திருக்காங்க இந்த மொழியை. அது பெரும்பாலும் கல்வெட்டுகள்ல தான் அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிராகிருதம் அப்படிங்கிறது ஆரம்ப கால பல்லவர்கள் பட்டைகள் எழுதுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மொழியா இருக்கு. கோவிசையை என்று தொடங்கப்படும் கல்வெட்டுகளின் காலம். இது யாருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பல்லவருடைய காலமா இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் கவனிச்சிங்களா? உங்களுக்கு பல்லவர் பத்தின கேள்வி அதிகமா இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு முறையும் எக்ஸாம்ல வந்து வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணு பாண்டியர்களை சார்ந்து மட்டும் கேள்வி அதிகமா வந்திருக்கும், நாயக்கர்களை சார்ந்து அதிகமா வந்திருக்கும், பல்லவர் சார்ந்து அதிகமா வந்திருக்கும். அதனால எல்லாத்தையும் படிச்சுட்டு போறது நல்லது. ஆனா பல்லவர் இந்த முறை போன தடவை கேட்டாங்க அப்படிங்கறதுனால இந்த முறை பல்லவரை டச் பண்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியா தான் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மத்த பாண்டியர் சோழர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமா போலாம். கோவிசையை என்று தொடங்கும் கல்வெட்டுகள் பல்லவரோட காலத்தை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. கிபி 4 இருந்து 9 வரைக்கும் இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்க வரும். நார்த்தாமலை சிவன் குடைவரையில் காணப்படும் பல்லவர் கால கல்வெட்டில் கோவிசையை அப்படின்னு சொல்லிட்டு நிருபதுங்க விக்ரமருக்கு என்ற வாசகம் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு வாசகத்தை கொடுத்துருக்காங்க. கோ விசகை நிருபதுங்க விக்ரமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கான். எங்க இருக்கு? நார்த்தாமலை சிவன் குடைவரை கோவில்ல இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். 300ல இருந்து 600 வரைக்கும் அவங்கதான் ரூல் பண்ணாங்கன்னு தெரிய வருது. சோ இப்ப 600க்கு மேல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இரண்டாம் மேலை சாளுக்கிய போர் ராசேந்திரன் ஆட்சியில் நிகழ்ந்தது. இது கூற்று 1 இருக்கு. அடுத்து கூற்று 2ல என்ன கேக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுவே முடக்காற்று போர் என்று ராசேந்திரன் கல்வெட்டில் குறிப்பிடப்படுகின்றது. சரி, இது சோழர்கள் பத்தின ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே சரிதான். நீலகண்ட சாஸ்திரியோட சோழர்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. சரி, இரண்டாம் மேலை சாளுக்கிய போர் அப்படிங்கிறது ராசேந்திர சோழனோட ஆட்சியில தான் நடந்தது. அதே போல முடக்காற்று போர் அப்படிங்கிறதும் திருவாலங்காட்டு கல்வெட்டுல, ராசேந்திரனுடைய திருவாலங்காட்டு கல்வெட்டுல முடக்காற்று போர் பத்தின குறிப்பும் இருக்கு. சரிங்களா? அவர் யாரை எதிர்த்து போர் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஜெயசிம்மன் 2 அவர் எதிர்த்து போர் பண்றாரு. அறவீடு பரம்பரையை சேர்ந்தவன். அறவீடு பரம்பரையை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி எதை நோக்கி வருதுன்னு பார்த்தா விஜயநகர பேரரசை நோக்கி வரக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. சரி, விஜயநகர பேரரசை பத்தின சிலபஸ் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா இருக்கு. அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம கேள்வியில அதிகமா இடம்பெற்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர், பல்லவர் அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்க. சோழர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. நாயக்கர்கள் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு, கேள்வி இருந்திருக்கு. விஜயநகர பேரரசை பத்தி கொஞ்சம் ரொம்ப கம்மியா, ரொம்ப ரேரா தான் கேட்டு இருந்தாங்க. இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்ப அதுவும் பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்கு. கிருஷ்ணதேவராயனா, ராமராயனா, அச்சுதராயனா, சடையவர்மனா அப்படின்னு கேட்டோம்னா ராமராயன் அப்படிங்கறதா சரியான பதில். இந்த ராமராயன் அப்படிங்கறது யாருடைய மருமகன் சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணதேவராயனுடைய மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம விஜயநகர பேரரசு கே பிள்ளையோட புக்கை வாசிக்கும் போது நமக்கு தெரிய வந்திருக்கும். அவருடைய முழு பெயர் அழிய ராமராயன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அறவீடு அழிய ராமராயன் அப்படிங்கிறவர் அறவீடு மரபு விஜயநகர பேரரசு ஆண்ட 4வதும் கடைசியுமான மரபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மரபுல அவரும் ஒரு ஆளா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. அதுல முதல் ஆளே இவங்கதான், அழிய ராமராயன் தான் முதல் ஆளா இருந்திருக்காரு. சரி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேள்வி எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்றது, ஜூன் மாசம் 22ஆம் தேதி நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸாம் இல்லையா? அப்போ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா போங்க. எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். படிச்ச கேள்விதான் மறுபடியும் வரப்போகுது. சோ நம்ம பயப்படாம எக்ஸாமுக்கு போலாம். காலையில எக்ஸாம் 9 மணிக்கு ஆரம்பிச்சிரும். சோ எல்லாரும் கொஞ்சம் நேரமாவே போயிருங்க. பாசிட்டிவா இருங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் வரும், நம்பலாம். வெற்றி நமதே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்போம். சரி, வெற்றி நமதே அப்படிங்கிற இடத்துல ப்ரொஃபசர் அகாடமியோட பங்கு கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? நம்ம அகாடமியோட கிளாஸ் 8ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிருவோம்ப்பா. 8ஆம் தேதி ஆரம்பிக்குது, ஜூன் மாசம் 8ஆம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளோட கிளாஸ் எல்லாமே ஈவினிங்ல தான் நடக்கும். சரிங்களா? ஈவினிங் ஒரு 8 மணி வாக்குல எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்தோம்னா படிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களோட வெற்றியில எங்களோட பங்கு கண்டிப்பா இருக்கும். சோ எல்லாரும் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிசம்பர் மாசம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஜூன் மாசம் இப்போ இருந்தே ஃபவுண்டேஷன் போட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப அது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜேஆர்எஃப் கனவோட யாரெல்லாம் இருக்கீங்களோ, மெட்ரோ கனவோட யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா ஜேஆர்எஃப் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நன்றி.